ஆ வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் பெரியசாமி ஜோதிடர். இப்ப நம்ம அ மேல குடுத்துருக்க அந்த சார்ட்ட பாருங்க. இதுல வந்து நம்ம எந்த ராசிக்கு பர்ட்டிகுலரா பேசப் போறோம் அப்படின்னா, ஒரு 3 ராசிக்கு பர்ட்டிகுலரா பேசப் போறோம். அதாவது மீனம், கடகம், விருச்சகம். இந்த 3 ராசிக்கு மட்டும் தான் நம்ம பர்ட்டிகுலரா பேசப் போறோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து மீனத்துல வந்து சனி இருக்கார். சரிங்களா? கடகத்துல குரு இருக்கார். சரிங்களா? இது என்ன பண்ணும், அதை திரிகோணங்கள்ல கனெக்ட் ஆகும். அதாவது அடுத்து நம்ம வந்துட்டு விருச்சகத்தையும் எடுத்துக்கணும். இப்ப திரிகோணங்கள்ல கனெக்ட் ஆகும்போது, இப்ப வந்து குரு வந்து 5ஆம் பார்வை பிளஸ் வந்துட்டு அ 9ஆம் பார்வை அப்படிங்கிற இதுல பார்த்தோம்னா, மீனத்தையும், விருச்சகத்தையும் அவர் வந்து பார்ப்பார். நீங்க 7ஆம் பார்வையா மகரத்த பார்ப்பார். நம்ம மகரத்த எடுக்கலப்ப, அ மீனத்தையும், விருச்சகத்தையும் தான் எடுத்திருக்கோம். இது வந்து குருவோட நல்ல பார்வை. சரிங்களா? இருக்கும் இடத்தை குரு வந்து லைட்டா டிஸ்டர்ப் பண்ணாலும், அ பார்க்கிற இடத்த அவர் கொஞ்சம் டெவலப் பண்ணுவார். யாரு? குரு. சரிங்களா? அதேபோல சனி வந்துட்டு இருக்கிற இடத்த டெவலப் பண்ணுவார். பார்க்கிற இடங்கள கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணுவார். இது எல்லாத்துக்கும் நடந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்துக்கும் நடக்காது. சரிங்களா? ஆனாலும் இந்த ராசியில வந்துட்டு ஒவ்வொரு பிளானட்டும் நகர்வு இருக்கு பார்த்தீங்களா? அது முன்ன பின்ன தான் இருக்கும். சரிங்களா? இப்ப வந்து சனி, குரு கனெக்ட் ஆகுறார். சரிங்களா? ஒரு பாவ கிரகத்தின் பார்வை வந்து விருச்சகம் வாங்கி விருச்சகம் வந்துட்டு ஒரு பாவ கிரகங்களோட கனெக்ட் ஆகுது. பிளஸ் வந்துட்டு குருவோடையும் கனெக்ட் ஆகுது. அதாவது இதுல நாடி ஜோதிடத்துல திரிகோணங்கள் கணக்கு வச்சு பேசுவோம். சரிங்களா? பார்வை எடுக்காம திரிகோணங்களின் கணக்கு எடுத்து பேசுவோம். சரி. அப்படி இருக்கையில, அ சனி வந்துட்டு இந்த 3 ராசி அதாவது மீனம், சந்திரன் சாரி கடகம் பிளஸ் வந்து விருச்சகம். இந்த 3 ராசிக்கும் அ மன உளைச்சல் கண்டிப்பா குடுப்பார். மன உளைச்சல், உடல்ல சின்ன சின்ன ஆரோக்கிய தொல்லைகள் குடுப்பார். சனி குடுப்பார். இத வந்து சரியேற்றதுக்கு குரு வருவார். சரிங்களா? அதாவது அ இத சரியற்ற குரு வருவார். குருவின் பார்வை மூலமா இது சரியாகும். இது செய்யும். இது வந்து சரியாகும். சரி அப்ப இந்த பெயர்ச்சி வந்துட்டு யாருக்குமே எதுவுமே செய்யாதா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா செய்யும். சரிங்களா? இப்ப மீன ராசிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அ பண வருகை நல்லா இருக்கும். இந்த டைம் வந்து பண வருகை நல்லாருக்கும். குரு பெயர்ச்சி ஆயிடுச்சே சார் இன்னும் வரலையே! வெயிட் பண்ணுங்க வரும். சரிங்களா? ஏன்னா, அ ஒ மேஷத்துலருந்து பார்த்தீங்கன்னா 9, 10 தொடர்பு கொள்ளும். எது? மேஷ காலபுருஷ லக்னத்திற்கு அதாவது மீனத்துக்கு அவர் வந்து 2ஆம் வீட்டுக்கு 9, 10 சரிங்களா? அப்படி கனெக்ட் ஆகும்போது பண வருகை நல்லாருக்கும். அவங்களுக்கு வந்து இப்ப வந்து 9, 10 கனெக்ட் ஆகுதுன்னா, பண வருகை நல்லாருக்கும். நெறைய மீன ராசிக்காரர்களுக்கு கல்யாணம் நடக்கும். இந்த டைம்ல வந்து கல்யாணம் நடக்கும். இந்த குரு பெயர்ச்சிக்குள்ள நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. சரிங்களா? அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு தொழில் செட் ஆகும். இன்னொன்னு வந்து 4ஆம் இடத்திற்கு 9, 10 ஆவும். ஆ இந்த குருவும், சனியும் கனெக்ட் ஆயிக்குவாங்க. இப்போ 4ஆம் இடத்திற்கு 9, 10 அப்படிங்கும்போது, சுகஸ்தானத்திற்கு 9, 10 சரிங்களா? அவங்களுக்கு வண்டி வாசல், அ வீட்டுக்கு முயற்சி பண்றவங்க, வண்டிக்கு முயற்சி பண்றவங்க அவங்களுக்கெல்லாம் இது வந்து பாசிட்டிவான டைமா இருக்கும். சிலருக்கு வந்து நல்ல ஒரு வேலையா இருக்கும். அது வந்து கணினி துறையில வேலைய வந்து கொண்டு வந்து அமைச்சு கொடுக்கும். இது மீனத்துக்கு சரிங்களா? இப்ப கடகத்துக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடகத்துக்கு இடமாற்றம், இடம் மாற்றம்னா அதாவது வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், ஆ வேலையில இருக்கவங்க வேலை மாற்றம், நல்ல ஒரு பொசிஷன்ல போய் உட்கார்றது, இந்த மாரியானத குடுத்துருவாரு. ஏன்னா 10ஆம் இடத்திற்கு 9, 10ன்னு நினைக்காது. சரிங்களா? அப்ப தொழில் பண்றவங்களுக்கு நல்ல ஒரு பண வருகை இருக்கும். கஸ்டமர் வருவாங்க. அதிகப்படியான ப்ராஜெக்ட் இப்ப ஐடில இருக்கவங்க ப்ராஜெக்ட் சைன் பண்ணுவாங்க. இந்த மாரி விஷயங்கள் இங்க வந்துட்டு கடக ராசிக்கு நல்லாருக்கும். ஆனாலும் சனிக்கு திரிகோணத்துல இருக்கனால உடல் தொந்தரவுகள குடுக்கும். அடிக்கடி வந்துட்டு மூச்சு பயிற்சி செய்றது நல்லது. சரிங்களா? கடகத்துக்கு. உடல் தொந்தரவு கண்டிப்பா குடுக்கும். அம்மாவுக்கும் உங்களுக்கும் இப்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். உறவினர்கள் மூலம் சண்ட வரும். சரிங்களா? உறவினர்கள் அது அது சண்டை வந்து அதுவே சரியாகும். மனக்கசப்புகள் ஏற்படுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஏற்படும். வீண் அலைச்சல் இருக்கும். இதெல்லாம் வந்து கடகத்துக்கும் இருக்கும். அதிகப்படியான ஹார்ட் ஒர்க் இருக்கும். சரிங்களா? இது கடகத்துக்கு இருக்கும். அதே போல தான் விருச்சிகத்துக்கு வந்து வாங்க. விருச்சிகத்துக்கு பார்த்தீங்கன்னா, 6ஆம் இடத்துக்கு 9 நிலையான வேலை வந்துரும். அதுக்கு ஆப்போசிட்டா எதிரியும் வருவாங்க. நிலையான வேலை வந்துரும். வயிறு தொந்தரவுகள், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைல பிரச்சனை பண்றது, ஒரு சிலருக்கு குடல் வாழ்வு பிரச்சனை பண்றது, சிலருக்கு வந்து செவ்வாயோட வீடுகள்ல இருந்தா அடிபடுறது, இந்த மாரி சம்பவங்களும் நடக்கும். அதே குருவோட பார்வை இருக்கனால அதெல்லாம் வந்து பெரிய அடியா ஆகாம சின்ன அடியாகி அத வந்து சரி பண்றதுக்கு குரு வந்துருவாரு. சரிங்களா? இப்ப குருவுக்கு தெரியும் குருவோட பார்வை வந்து சந்திரனோட கனெக்ட் ஆகும்போது, ஒரு சைடு நல்லதும், ஒரு சைடு கெட்டதும் தான் நடக்கும். சரிங்களா? இத வந்து பிரிச்சு பார்க்க கத்துக்கணும். ஆனால் இது அதிகப்படியாக கெட்டது நடந்துமான்னு கேட்டீங்கன்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, சனி போய் உட்கார்ந்திருக்காரு ஒரு சுபர் வீடு. சரிங்களா? சரிங்களா? ஒரு சுபர் வீடு. குருவோட பார்வையும் வாங்கியிருக்கும்போது, விருச்சகத்திற்கு அ பெரிய கண்டங்கள் வர்றத சின்னதா தட்டி விட்டு, சின்ன வேலையில முடிச்சு விடும். சரிங்களா?
அப்படி இருக்கும்போது நீங்க அ விருச்சகத்திற்கு இப்படிலாம் நடக்குதுன்னு மட்டும் நீங்க எதிர்பார்க்காதீங்க. விருச்சகத்திற்கு பெரிய ஆபத்திலிருந்து சிறிய அதாவது மலை போல வர்றத இலை போல நகர்த்திட்டு போற மாரி சரிங்களா? மலை போல வர்ற பிரச்சனைய இலை போல சின்னதா ஆக்கி குடுக்கும். சரிங்களா? மற்றபடி பெரிய அளவுக்கு உடல்நிலையில தொந்தரவு பண்ணாது. பயப்பட வேண்டியதில்ல. வேலை மாற்றம் கண்டிப்பாக உண்டு. விருச்சகத்துக்கு வேலை மாற்றம் உண்டு. அந்த வேலை நிலையான வேலையா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நிலையான வேலையா இருக்கும். ஒரு சிலருக்கு கடன் உண்டு. சில எதிரிகளும் உண்டு. அது இந்த குரு பயிற்சியில எல்லாமே சீராயிரும். சரிங்களா? நீங்க அடுத்த அடுத்து அதான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு விருச்சிகத்துக்கு 8ஆம் இடத்திற்கு 9, 10 கனெக்ட் ஆகும். ஸோ 8ஆம் இடத்துக்கு 9, 10ன்னா உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்களும், திடீர் வருமானங்களும் உண்டு. சில சேஞ்சுகள் நீங்க எதிர்பார்க்காத சேஞ்ச் நடக்கும். சரிங்களா? அ ஒரு சிலருக்கு காயங்கள் பட்டிருக்கும். சரிங்களா? அந்த டைம் வந்து காயங்கள் பட்டிருக்கும். அ வயிறு உபாதைகள்லாம் குடுத்துருக்கும். ஸோ இந்த மாரி விஷயத்த வந்து விருச்சகத்துக்கும் பண்ணும். இப்போ வந்து எ சனி வந்து 3 ராசிய கனெக்ட் பண்றதுனால, மன உளைச்சல் இருக்கும். கிட்ட 3 ராசி தான் இருக்கு. சின்ன சின்ன மன உளைச்சல் கண்டிப்பா உண்டு. தாயாருக்கு கூட கொஞ்சம் விட்டு குடுத்து போய் தான் ஆகணும். 3 பேருமே விட்டு குடுத்து தான் போய் ஆகணும். வீட்ல சின்ன சின்ன பிரச்சனை உண்டு. உறவினர்களால் மனக்கசப்பு உண்டு. வீட்டுக்கு விருந்தாளி வந்தாங்கன்னா, அங்கீகார பிரச்சனை உண்டு. சரிங்களா? இத பிரச்சனை குடுத்து சரி பண்ணிடும். ரொம்ப நாளா உங்களுக்கு தொல்லை குடுத்தவங்க நம்மள விட்டு போயிருவாய்ங்க. அவ்வளோதான் மேட்ரு. ரொம்ப நாளா தொல்லை குடுத்துருந்தவங்க, உங்கள விட்டு போயிருவாய்ங்க. நல்ல ஒரு மாற்றமா வந்து இந்த 3 ராசிகளும் இந்த வருஷம் நீங்க எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா நடக்கும். சில தொந்தரவுகள குடுத்து அத சரி பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்னன்னு நீங்க தான் கமெண்ட்ல சொல்லணும். சரிங்களா? என்னைய பொறுத்தவரையும் ஒரு சைடு நல்லது நடந்தாலும், ஒரு சைடு அ கெட்டதும் நடக்க பார்க்கும். ஆனாலும் சனி உட்கார்ந்திருக்க வீடு வந்து சுபர் வீடு. அவர் வந்து பலமாக உட்கார்ந்திருக்கார் அப்படிங்கும்போது, முடிந்த அளவுக்கு அவர் கெடுதல் செய்வதை குறைப்பார். சரிங்களா? அதெல்லாம் பயப்பட வேண்டியதில்ல. அ அதான் நான் ஆரம்பத்தில அதான் சொன்னேன். மலை போல வர்ற பிரச்சனைய இலை போல நகர்த்திட்டு போயிருவார். சரிங்களா? பயப்பட வேண்டியதில்ல. இந்த 3 ராசியும் பயப்பட வேண்டியதில்லை. சரிங்களா? இந்த 3 ராசிகளுக்கும் அதிகப்படியாக வீட்டில் சுபகாரியம் உண்டு. 3 ராசிக்குமே திருமணம். ஏன்னா 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் கணக்கு உருவாகும்போது கண்டிப்பா வந்துட்டு திருமணம் கைகூடுறது விருச்சிகத்துக்கு நடக்கும், மீனத்துக்கு நடக்கும், கடகத்துக்கு நடக்கும். சரிங்களா? இடமாற்றம் வந்துட்டு 2 பேர் விருச்சிகத்துக்கும் பிளஸ் வந்துட்டு கடகத்துக்கும் இவருக்கு மீனத்துக்குமே நடக்கும் ஒரு சில பேத்துக்கு. சரிங்களா? இடமாற்றம் உண்டு. ஆனா மீனத்துக்கு பண வருகை நல்லாருக்கும். சரிங்களா? அதேபோல தொழில் நல்லா இருக்கும் யாருக்கு? தொழில் நல்லா இருந்தாவே கடகத்துக்கு வந்து தொழில் நல்லா இருந்தாவே பணம் ஈஸியா வந்துரும். சரிங்களா? விருச்சிகத்துக்கு வேலை நல்லா இருக்கும். வேலை மூலியமா பண வருகையும், திடீர் அதிர்ஷ்டங்களும் உண்டாகும். சரிங்களா? இந்த மாரி விஷயங்கள பண்ணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சரிங்களா? ஓகே. நன்றி நேயர்களே.